அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு தொடர்புடைய வழக்கில் தங்களையும் சேர்க்க கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. மக்களவை தேர்தலையொட்டி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் 3 துறைகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5 தொடரும். 6வது முறையாக ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி தொடர்கிறது. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இந்தியாவில் $654 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கான சூழல் வலுவாக இருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் தகவல். புதிய உச்சத்தில் இருந்த தங்கம் விலையில் சவரனுக்கு $280 குறைவு. 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் $52,080 விற்பனை. சென்னையை சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனம் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சோதனையின் போது கைப்பற்றிய ஆவணங்களை ஓஷன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனத்திடம் 4 வாரங்களில் ஒப்படைக்க அமலாக்கத்துறை உத்தரவு. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை மூடியவர்தான் தமிழிசை. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு. உச்சநீதிமன்றத்தில் வரும் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணை. நாகையில் செருத்தூர் மீனவ கிராம மக்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். விசை படகுகளை தடை செய்ய நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டம். பிரிவினையை தூண்டும் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை டிடி நேஷனலில் ஒளிபரப்புவதற்கு வலுக்கும் கண்டனம். அரசு தொலைக்காட்சியை பாஜகவினர் பிரச்சார இயந்திரமாக மாற்றக்கூடாது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். நாங்கள் மோடி போன்று 15 லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொல்லவில்லை, 1 லட்சம் ரூபாய் தான் தருவோம் என்று சொல்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி பேட்டி. தேர்தல் பிரச்சாரத்தில் தேசிய கொடியை பயன்படுத்திய திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி மீது வழக்கு. மெய்யூரில் கடந்த 3ஆம் தேதி பிரச்சாரம் செய்தபோது தேசிய கொடியை பயன்படுத்தியதாக புகார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதால் மேற்குவங்க கல்வி அமைச்சர் பிரத்யா பாசுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அம்மாநில ஆளுநர் வலியுறுத்தல். மேற்குவங்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுவதாக அமைச்சர் பிரத்யா பாசு பதிலடி. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் 31 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் பாஜகவினருக்கு தொடர்பு உள்ளது. முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்ததாக ஆம் ஆத்மி சன்சிங் MP குற்றச்சாட்டு. வதந்தி பரவலை தடுக்கும் வசதியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது எக்ஸ் வலைதளம். தவறான தகவலை பரப்பும் பதிவுகளில் அதன் உண்மைத்தன்மை குறித்து பயனர்களுக்கு தெரியப்படுத்த வசதி. IPL கிரிக்கெட் போட்டி. சென்னை கொல்கத்தா அணிகள் மோதவுள்ள போட்டிக்கான டிக்கெட் இன்று விற்பனை.
தமிழ்நாட்டில் 11இல் ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்படுவது மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வில் அதிர்ச்சி. அதீத உடல் பருமன், ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் போன்றவை காரணமாக இருக்கலாம் என தகவல்.